ரெண்டரிங் பிசி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸ்டான விஷயம்லாம் கிடையாது. உங்க பட்ஜெட்ல ஒரு நல்ல ப்ராசஸர், உங்களுக்கு தேவையான அளவு ரேம், உங்க பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல கிராஃபிக் கார்டு சூஸ் பண்றது மட்டும்தான். இந்த 3 காம்பனன்ட்ஸ் தான் உங்க பெர்ஃபார்மன்ஸை ரெண்டரிங்ல டிஃபைன் பண்ணும். இந்த 3 காம்பனன்ட்ஸ் தவிர மற்ற காம்பனன்ட்ஸ் எல்லாமே உங்க பெர்ஃபார்மன்ஸை சின்ன லெவல்ல தான் இம்ப்ரூவ் பண்ணுமே தவிர ரொம்ப பெரிய லெவல்ல இம்பாக்ட் இருக்காது. பட் நீங்க மற்ற காம்பனன்ட்ஸ்க்கு ரொம்ப கேர் எடுத்து தான் சூஸ் பண்ணணும். பட் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். உங்க பட்ஜெட்ல நல்ல பிராண்டாவும் நல்ல ஸ்பெக்ஸாவும் சூஸ் பண்ணா மட்டும் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் மதர்போர்ட். ரெண்டரிங்க்கு மதர்போர்ட் சூஸ் பண்றது ரொம்ப கன்ஃபியூஸ்டான விஷயம்லாம் கிடையாது. நீங்க பார்க்க வேண்டியது அப்கிரேடபிலிட்டி. எப்பவுமே ரொம்ப பெரிய அப்கிரேட் எல்லாமே யாருமே பண்ண போறது இல்ல, பண்றதும் இல்ல. உங்களுக்கு ரேம் அப்கிரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம். அப்புறம் ஸ்டோரேஜ் அப்கிரேடேஷன். இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா மதர் போர்டுமே ஒரு லேபிளான நல்ல மதர் போர்ட் 4 ரேம் ஸ்லாட்டோட தான் வரும். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்டோரேஜ் எல்லாத்துலயுமே நீங்க நிறைய ஸ்டோரேஜ் கண்டிப்பா அட்டாச் பண்ற மாதிரி தான் வருது. நீங்க உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃபை ப்ளூடூத் வேணும் அப்படின்னா ஒய்ஃபை ப்ளூடூத் இருக்கிற மாதிரி, அப்புறம் பவர் டெலிவரி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ரீசனபிளா ஒரு நல்ல மதர் போர்டை சூஸ் பண்றது மட்டும்தான். இந்த வீடியோல இந்த ரெண்டரிங் பிசிக்கு நம்ம சூஸ் பண்ணிருக்கிற காம்பனன்ட்ஸ், அப்புறம் அது எப்படி அசம்பிள் பண்ணோம், அப்புறம் அதோட பிரைஸ், ரொம்ப முக்கியமா இந்த பிசி லூமியான்லயும் ஸ்கெட்சப்லயும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிற பெஞ்ச்மார்க் ரிசல்ட்ஸ் இந்த வீடியோல போஸ்ட் பண்ணிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சப்போஸ் நீங்க ஆல்ரெடி ஒரு ரெண்டரிங் பிசி வாங்கிட்டீங்க, அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது பத்தல, அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. சொல்யூஷன் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா நாங்க சொல்யூஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த பில்டில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற கேஸ் ASUS TUF GT301. இது ஒரு எக்ஸலண்டான கேஸ். டஸ்ட் ஃபார்மேஷனும் கம்மியாக தான் ஆகும். இந்த கேஸில் ஃப்ரண்ட்ல 3 ARGB ஃபேன்ஸும் ரியரில் ஒரு பிளாக் ஃபேனோட வரும். மதர்போர்ட் GIGABYTE B550 RS Pro AX. B550 சிப்செட்டில் இது ஒரு எக்ஸலண்டான மதர்போர்ட். இன்பில்டாவே வைஃபை அண்ட் ப்ளூடூத் வந்துடும். அப்புறம் 4 ரேம் ஸ்லாட்டோடையும் வந்துடும். அது போக 2 M.2 ஸ்லாட், 2 ஸ்லாட்லையுமே ஹீட் சிங்ஸோடையும் வந்துடும். இந்த மதர் போர்ட் நல்லா ஹெவியாகவும் பண்ணியிருப்பாங்க. பார்க்கறதுக்குமே லுக் வைஸ் சூப்பராகவே இருக்கும். இந்த மதர் போர்டோட ஐஓ போர்ட்ஸில் போதுமான அளவு நிறைய யூஎஸ்பிஸே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. டைப் சியும் இந்த மதர் போர்டில் வந்துடும். ஓவராலாக இது ஒரு சூப்பர் குட் மதர் போர்டுன்னு சொல்லலாம். ப்ராசஸர் AMD RYZEN 9 5900X. இது ஒரு 12 கோர் ப்ராசஸர். கஸ்டமர் SketchUp VRAY யூஸ் பண்ணி நிறைய ரெண்டர் அவுட் எடுப்பாங்க. SketchUp VRAYக்கு ப்ராசஸர் ரொம்ப முக்கியம். ஸோ கஸ்டமரோட பட்ஜெட்ல மேக்ஸிமம் எங்களால் எந்த ப்ராசஸர் ப்ரொவைட் பண்ண முடியும்னு பார்த்து இந்த 5900X ப்ரொவைட் பண்ண முடிஞ்சது. அப்புறம் 5900X கூட எந்த கூலரும் வராது. அதோட ரீசன் என்ன அப்படின்னா 5900Xோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்னா நீங்க ஒரு நல்ல கூலர் வாங்கணும் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கூலர் தான் இந்த பில்ட்லயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரேம் Corsair Vengeance 3200 MHz 32GB DDR4. 2 16GB ஸ்டிக்கா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டுவெல் சேனலுக்காக. ரேம் பொறுத்த வரைக்கும் கோர்சாரோட சீப்பாகவும் சரி, பிரைஸியாகவும் சரி நிறைய பிராண்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஆனால் நாங்கள் கோர்சார் தான் ஸ்ட்ரிக்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இவங்களோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டும் ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே இருக்கு. SSD GIGABYTE RS Gen 4 500GB NVMe. B550 சிப்செட் ப்ரொவைட் பண்ணியிருந்தனால Gen 4 SSD ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாடல் சூஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த பர்டிகுலர் மாடலோட சீக்வென்ஷியல் ரீட் 5000 MB/s, அப்புறம் சீக்வென்ஷியல் ரைட் 2500 MB/s. ஓவராலா இது ஒரு எக்ஸலண்டான ஸ்பீடான SSD. இந்த SSD 5 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடையும் வரும். கூலர் ASITEC. இந்த பில்டில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது 240mm ரேடியேட்டர் மாடல். ASITECோட பில்டு குவாலிட்டி ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும். அப்புறம் இந்த கூலரோட மெயின் அட்வான்டேஜ் இதோட ரிலையபிலிட்டி தான். உங்க ப்ராசஸர் ஃபுல் லோட்ல கண்டினியூஸாவே ரன் ஆயிட்டு இருந்தாலும் இந்த கூலர் ப்ராசஸரோட டெம்பரேச்சரை ஒரே லெவல்ல மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ரிலையபிளான கூலர்னு சொல்லலாம். 5900X மாதிரியான ஒரு ஹை எண்ட் ப்ராசஸரோட லைஃப் ஸ்பேனை நீங்க அதிகம் பண்ணணும் அப்படின்னா நீங்க கூலர் சூஸ் பண்ணும்போது ASITEC மாதிரியான ஒரு நல்ல கூலர் சூஸ் பண்றதா நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பவர் சப்ளை கூலர் மாஸ்டர் 650 watts 80+ பிரான்ச். கூலர் மாஸ்டர் ஒரு எக்ஸலண்டான பவர் சப்ளை பிராண்ட். பவர் சப்ளையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு நல்ல ஆஃப்டர் சேல் சப்போர்ட் இருக்கிற பிராண்டா பார்த்து சூஸ் பண்ணி வாங்குங்க. கிராஃபிக் கார்டு ASUS Dual OC RTX 3060Ti 8GB. SketchUp அண்ட் Lumion ரெண்டு ரெண்டரிங்குமே கிராஃபிக் கார்டு முக்கியம். ஆனால் Lumion ரெண்டரிங்க்கு கிராஃபிக் கார்டு மட்டும்தான் முக்கியம். ஸோ
நீங்கள் லூமியானுக்காக தான் பிசி பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்கள் மேக்ஸிமம் பட்ஜெட்டை கிராஃபிக் கார்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஹையர் எண்ட் கார்டு வாங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ லூமியானோட ரெண்டரிங் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். அப்புறம் கிராஃபிக் கார்டு வாங்கும்போது நல்ல ரிலையபிளான பிராண்டை பார்த்து வாங்குங்க. சீப் பிராண்ட்ஸ் எதையும் வாங்கிடாதீங்க. இந்த ASUS RTX 3060Ti 3 years வாரண்டியோட வரும். பிசி பில்டு முடிஞ்சது. இப்போ இந்த பிசி SketchUp அண்ட் லூமியான்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிற பெஞ்ச்மார்க் ரிசல்ட்ஸை நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ரெண்டரிங் பிசி பில்ட் பண்ணும்போது கேபிள் மேனேஜ்மெண்ட்டோட ப்ராப்பராக அசம்பிள் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பர் ஏர் ஃப்ளோ இருக்கும். உங்கள் பிசியோட லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். டஸ்ட்டும் கம்மியாக ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு ரெண்டரிங் பிசி ரெக்குயர்மெண்ட் இருந்தால் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்கள் பட்ஜெட்குள்ள உங்க யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஸ்பெக்ஸ் எங்களால் சஜஸ்ட் பண்ண முடியும். லூமியான் 11.5ஓட இன்பில்ட் பெஞ்ச்மார்க் ரிசல்ட் படி இந்த பிசி ஸ்பெக் எல்லாமே ரெக்கமெண்டடுக்கு மேலேயே இருக்கு. லூமியான் 11.5ஓட தேர்ட் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணி அந்த ஃபுல் போட்டோ செட்டை ஃபுல் HD ரெசல்யூஷனை ரெண்டர் பண்ணி பார்த்ததுல இந்த பிசி 1 minute 35 secondsல அந்த ரெண்டரிங்கை முடிச்சிருக்கு. லூமியான் 11.5ஓட 7th எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணி அந்த என்டையர் மூவியை ஃபுல் HD ரெசல்யூஷன்ல ரெண்டர் பண்ணி பார்த்ததுல இந்த பிசி 18 minutes 12 secondsல அந்த ரெண்டரிங்கை முடிச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த பிசியோட SketchUp பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இந்த SketchUp சாம்பிள் ஃபைலை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்க பிசியும் இந்த பிசியும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த சாம்பிள் ஃபைலை டவுன்லோட் பண்ணி சேம் செட்டிங்ஸ்ல ரெண்டர் பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். இந்த SketchUp சாம்பிள் ஃபைலை 4K ரெசல்யூஷன்ல 16:9 ரேஷியோல ஃபுல் குவாலிட்டி ஹை பிளஸ்ல ரெண்டர் பண்ணி பார்த்ததுல இந்த பிசி 51 minutes 41 secondsல முடிச்சிருக்கு. அதே SketchUp சாம்பிள் ஃபைலை ஃபுல் குவாலிட்டியில ஹை பிளஸ்ல ஃபுல் HDல ரெண்டர் பண்ணி பார்த்ததுல 18 minutes 2 secondsல முடிச்சிருக்கு. உங்களோட எக்ஸிஸ்டிங் பிசியில இதே சேம் செட்டிங்ஸ்ல, அதாவது ஹை பிளஸ் குவாலிட்டியில 4K அண்ட் ஃபுல் HD வச்சு ரெண்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கும் உங்களோட எக்ஸிஸ்டிங் பிசிக்கும் உள்ள பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் ஃபியூச்சர்ல எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலில் ரெகுலராக பிசி ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.